ஓயர். எருமை மாடு மேய்ப்பவர்கள் ஓயர் எனப்பட்டனர். எருமைகள் மே என்று நீண்டெடுத்து சத்தமிடுகின்றன. இது வல்லாடுகளின் மே சத்தம் போன்றோ அல்லது பசுக்களின் மா சத்தம் போன்றோ இல்லாத வினோதமான ஒலி. அதனால் இவை எழுப்பும் சத்தத்தின் பெயரால் அழைக்கப்படவில்லை. இவையும் பால் கறப்பதாலும் இவற்றிற்கும் 4 காம்புகள் உள்ளதாலும் இவற்றை மேய்ப்பவர்களையும் தமிழர்கள் ஆயர் என்றே அழைத்தனர். தென்னிந்தியாவில் எருமைகள் மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த மைசூர் பகுதிகளிலேயே அதிகமாக காணப்பட்டன. அதனாலேயே மைசூருக்கு எருமையூர் என்ற பெயர் சங்க காலங்களில் வழங்கி வந்தது. மைசூர் என்ற தற்போதைய பெயரும் எருமையின் பெயரால் உருவான பெயரே. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வாழ்ந்த தமிழர்கள் இயல்பாகவே ஆ ஒலியை ஓ ஒலியாக உச்சரிப்பார்கள். அதனால்தான் மைசூர் பகுதிகளிலிருந்து ஏறத்தாழ 1700 ஆண்டுகளுக்கு முன்பு வங்காள பகுதிக்கு இடம்பெயர்ந்த வங்காளிகளும் ஆ ஒலியை ஓ ஒலியாக உச்சரிக்கின்றனர். காளிக்கோட்டம் என்றிருந்த பெயர் மருவி கல்கத்தாவான தங்களது தலைநகரையும் இவர்கள் இந்த இயலாமையால் தான் கொல்கத்தா என்று அழைக்கின்றனர். எனவே இவர்கள் அந்த காலத்தில் ஆயர் என்ற சொல்லை ஓயர் என்றே அழைத்திருக்க வேண்டும். ஆயர் என்ற சொல்லிலிருந்து பசுவை குறித்த ஆ என்ற சொல் உருவானது போல ஓயர் என்ற சொல்லிலிருந்து எருமைகளை குறித்த ஓ என்ற சொல்லும் உருவானது. ஆயர்குல கோவாகிய கிருஷ்ணனின் வளர்ப்புத்தாய் என்ற பொருளில் பசு கோமாதா என்றும் சுருக்கமாக கோ என்றும் அழைக்கப்பட்டு, மாட்டுத் தொழுவம் கோசாலை என்றும் அழைக்கப்பட்டது போல எருமை தொழுவம் ஓய்சாலை என்று அழைக்கப்பட்டு ஓய்சாலைகளை கொண்டிருந்தவர்கள் ஓய்சாளர் என்றே அழைக்கப்பட்டனர். ஓய்சாளர் என்ற சொல் மருவியே ஹோய்சாளர் என்ற அரச வம்சம் அழைக்கப்பட்டது. எருமை கருப்பாக இருப்பதால் எரி பிளஸ் மை எரிமை எருமை என்று காரண பெயர் இவற்றுக்கு பிற்காலத்தில் உருவானது. வல்லாடுகளை மேய்ப்பதை விட செம்மறியாடு மேய்ப்பது சுலபமாக இருப்பது போல பசுமாடு மேய்ப்பதை விட எருமை மாடு மேய்ப்பது சுலபம். பசுக்கள் வேகமாகவும் தன்னிச்சையாகவும் இயங்கும் விலங்கு. ஆனால் எருமைகள் மெதுவாகவும் மந்தை மனப்பான்மையுடனும் இயங்கும் விலங்குகள். பசுக்களையும் எருமைகளையும் சேர்த்து மேய்ப்பது இயலாத காரியம். எனவே பசு மேய்க்கும் ஆயர்களும் எருமை மேய்க்கும் ஓயர்களும் தனித்தனி குழுக்களே.